என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தரலும். உத்தம இருதயம்னா உண்மையான ஒரு இருதயம், நீதியும் நியாயமும் செய்கிற ஒரு இருதயம். உத்தம இருதயத்தை ஆண்டவர் நேசிக்கிறார், இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம நினைக்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று செய்யலாம். மனுஷன் நம்பிடுவான். நம்ம ஆக்ட் பண்ணலாம், முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு நான் இப்படி தான் செஞ்சேன், ஆனால் அது நான் நல்லதுதான் நினச்சி செஞ்சேன், ஆனால் தவறாக போயிடுச்சுன்னு சொன்னால் மனுஷன் நம்பிடுவான். ஆனால் ஆண்டவருக்கு இருதயத்தில் நம்ம என்ன நினைச்சோங்கிறது தெரியும். உத்தம இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார், அவர் அதை பார்க்கிறார். இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். இங்கே தாவீது சாலமோனை பற்றி கேட்குறாரு. என் குமாரனாகிய சாலமோனுக்கு உங்களுடைய கற்பனைகள், கட்டளைகள், சாட்சிகள் எல்லாவற்றையும் கரெக்டாக கை கொண்டு அவைகளின்படி நடக்கிற அந்த உத்தம இருதயம் அவனுக்கு வேணும், நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாரு. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஜெபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். அவங்கள நல்ல வழியில் நம்ம நடத்துகிறோமா? உத்தம இருதயம் அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறோமா? நீ உண்மையாக இருக்கணும், நீதி செய்யணும், நியாயம் செய்யணும் சொல்லி பிள்ளைக்கு சொல்லித்தரமா? ஒரு சில பேரண்ட்ஸ் எப்படி தப்பு பண்ணணும், எப்படி அடுத்தவங்களத அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து தான் வச்சுக்கலான்றது கூட சொல்லித்தர ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க ஆலோசனை கொடுக்கிறவர்கள் பேரண்டாக இருக்காது, ஒரு சிலர் பெரிய ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஆலோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், இந்த ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், யோசிச்சு பாருங்கள். நம்ம யார் கூட இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையும் உத்தமமான மனிதர்களை நம்ம சுற்றி வச்சிருக்கணும். வேறவங்களுக்கு கெடுதல் செய்கிறவன் நாளைக்கு நமக்கு செய்ய மாட்டான்னு என்ன இருக்குது? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு உத்தம இருதயம் வேண்டும். உங்களை சார்ந்திருக்கிற சுற்றி இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு உத்தம இருதயம் வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை கரெக்டாக கை கொள்ளணும், அவருடைய நியாயங்களையும் நடக்கணும் அப்படின்றத இது முதல் நீங்கள் கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உத்தம இருதயத்தை தருவார். நீதியும் நியாயத்தையும் நீங்கள் செய்யணும். இது வரைக்கும் அப்படி செய்யலைன்னா பரவாயில்ல. குறுக்கு வழியில் போய் ஒரு நன்மையை அடுத்தவங்களுக்குரியதை தவறான வழியில் அதை அபகரித்து கொண்டு வந்தால் அது நிலைக்காது. ஆண்டவர் அதை நிலைக்க விடமாட்டார். அது அவருக்கு பிரியமில்லாத செயல். உண்மையும் உத்தவமாக இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் விரும்புவார். அந்த ஆசீர்வாதம் உண்மையும் உத்தவமாக இருக்கும் பொழுது நமக்கு வருதில்ல, நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வருதில்ல, அதுதான் காலத்துக்கும் நிலைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருந்தாலும் சரி, தாமதமானாலும் சரி, கடைசி வரைக்கும் உங்கள் உண்மையும் உத்தமத்தையும் விடாமல் இருங்க. உங்கள் உத்தம இருதயத்தை கெடுத்துக்கொள்ளாதீங்க. உங்கள் உத்தம இருதயத்துக்கான அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்வார். உங்களுக்குன்னு வைத்த நன்மைகள் உங்களை சேரும். நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் உங்களுக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிறவர்களையும் உத்தம இருதயமாக இருக்கணும். நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணுன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்து உங்களுக்குரிய சுதந்திரங்களை உங்களுக்கு கொடுத்து அதை நிலைத்திருக்க செய்து உங்களை ஆசீர்வதிப்பார்.